ஏப்ரல் 12 வரைக்கும் இருக்குது. ஐயோ காப்பிரைட் வரும், காப்பிரைட். ஆமாம் கண்டிப்பாக வரும் காப்பிரைட்டு. வெளியில் நீ வந்து எங்கேயாவது ஆடியோ கேட்டதுன்னா இது ரெக்கார்ட் பண்ணால் அதுவும் காப்பிரைட் வரும். காப்பிரைட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ காப்பிரைட் ஆக்ட். இங்கே இருக்கா இப்போ இதுவும் ஒரு மினி ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரிடா. இங்கே நிறைய இருக்கும். இப்போ இங்கே தான் அந்த இது இருக்கும், ஸ்டீம் பால். இங்கே தான் அந்த இதுவா கின்னா இதான் இந்த கடை தான் ஸ்டீம் பால். குட்டியாக இருக்குது. ஓ இதான் இந்த கடை தான் ஸ்டீம் பால் இது பண்ணுறோம். உங்களுக்கு இருக்குமா ஸ்டீம் பால்? எனக்கு வாங்கிட்டுறப்போ ஸ்டீம் பால். இந்த கண்ணுக்குட்டியை வந்து ஃபர்ஸ்ட் பால். ஆனால் அவன்கிட்ட டெய்லி கிடைக்கட்டா வச்சிருப்பான். ஒரு சில இடத்துல இது பண்ணல தெரியல என்னன்னு தெரியல. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்ட் சிலது பெருசா இருக்கு, சிலது இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதாவது டைம் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் அது பண்ணி ஆகணுமா? இந்த வேக் ஃபிட் இருக்கு இல்லையா விக்கி, இது எல்லாமே அந்த கல்ட் ஃபிட் அவங்களோட குரூப் தான். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல உங்கள்கிட்ட கல்ட் வேக் ஃபிட்ன்ற மாதிரி ஒரு நேமே கல்ட் ஃபிட்டோட தான். இந்த பெட் இப்போ அந்த அங்கே காமன் ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்கும். நிறைய அங்கே இருக்கு ரைட் சைடு தெரியுதா? அந்த ரைட் சைடு ஃபுல்லாக அது. அங்கேயும் பாரு லெஃப்டில். இது நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸே. ஆமாம் 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 ஒர்க் ஸ்பேஸ். கல்ட்டு ஃபிட் இருக்கா? இது மாதிரி இங்கேயே ஒரு 4-5 இருக்கும். இந்த பார்க் திறந்துக்கிட்டா கூட ஒரு ரூம் போகலாம் ஆக்சுவலாக. ரொம்ப பெரிய பார்க்குடா. ஆமாம் பெரிய பார்க்கு. இப்போ வேணாம், அடுத்த வாரம் ஏஜ் லிமிட் இருக்கா? இல்லாமா? பட் ரொம்ப பெருசு. இது மட்டும் கிடையாது, உள்ள ஆம்பி தியேட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படி ஆம்பி தியேட்டர் இருக்கா? ஆமாம் ரொம்ப பெருசு பார்க். ஒரு ரவுண்டு வந்தால் ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கலாம். போகணுன்னா போகலாம். நம்ம வீட்டிலேருந்து இது வாக்கபிள் இல்லை. ஆமாம்மா வீட்டிலேருந்து வாக்கபிள். ஆமாம்மா அடுத்த வாட்டி போகலாம். அடுத்த குமாரம் நீங்கள் எப்படி மண்டே நைட்டு தானே, சண்டேலாம் நமக்கு இருக்குது டைமு. சண்டே வந்து மேபி அகரா லேக் அந்த மாதிரி ஏதாவது போகலாம். இது வந்து HSR கிளப் லெஃப்டில் இருக்கிறது. ரோட்டரி கிளப்.
ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டுக்குன்னு கிளப் இருக்குது, அதுதான் லெஃப்ட். ஹெச்எஸ்ஆர் கிளப். ரெசார்ட் பண்ணியிருக்காங்க உள்ள எல்லாமே இருக்கும் ஃபெசிலிட்டிஸ். மெம்பர்ஷிப் வாங்கினா வாங்கலாமா மெம்பர்ஷிப்பு? இப்போ யாராவது வந்தாங்கன்னு வையேன், இங்கே ரூம்ஸ் ஆக்சஸ் கொடுக்கலாம். பண்ணலாம் அவனுக்கு, வாங்கலாம் அவனுக்கு. இங்கே கபாலின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, பிரியாணி. இப்போ இல்லை, அது சரியா இருந்துச்சு. ஆமாம், கபாலி ரெஸ்டாரண்ட். கபாலின்னு இருந்துச்சு இல்லையா இப்போ? இப்போ இல்லை, பிஸ்னஸ் ஆகுது. அந்த படம் பேர் வச்சு எங்கே ஆகும்? அப்போது கபாலி என்ன ரேஸ் அப்போது, அப்பா கபாலி இயர் ரேஸ் இப்போ இருக்கு. நல்லா காசை கொடுத்து பயமாக ப்ரமோட் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அந்த படம். அந்தளவுக்கு ப்ரமோஷன் அவன் ஆக்சுவலாக 2.2 தான் அந்தளவுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கணும். அந்த படம் அந்த அளவுக்கான ஒர்த்து, அந்த ஸ்கேலுக்கான ஒர்த்து இருந்தது. கபாலி அந்த ஸ்கேலுக்கு ஒர்த்தே கிடையாது. 30 கோடி பட்ஜெட் அது படம், அவ்வளோதான். 27th மீன் போயிருக்காங்களா? சுவாதி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமே கூப்பிட்டு போனோம்ல அந்த ஃபுட் ஸ்ட்ரீட், அந்த இதெல்லாம் ஷாப்பிங்ல. ஆமாம், அது பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஓகே. அங்கே கூட இது சாட் சாப்பிட்டோம். ரைட். அதுக்கு தான் கேட்டேன் நான். நீங்கள் சாட் ஏதாவது பார்த்துக்கணுன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மேபி ஒரு ரவுண்ட் வேணா போகலாம். தொண்டையில் மாட்டிடுச்சுல. அது வந்து இது அது அங்கே இந்த ரோடு கிடையாது. ஓகே. ட்ரெஸ்ஸு கூட வாங்கி. சுகர் டாட் ஃபிட்னு ஒன்று இருக்கு. அப்படியா? டயபெட்டிக்ஸ் சென்டர் இருக்கும். ஸ்ரீகாந்த் சாரோட கார் இது. அப்படியா? பஜேரோ ஃபர்ஸ்ட் சிவிக், ஹோண்டா சிவிக்கு அப்புறம் பஜேரோ. ஓகே. ஆனால் ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டு நம்ம வந்தப்போலேருந்து 10 வருஷத்தில் அவ்வளோ தூரம் சேஞ்சஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கு பாருங்க வீடியோ. 5 வருஷமாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ தூரம் உனக்கு சேஞ்சஸ் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாரு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அதான் நீங்கள் தான் சொல்லிட்டு சித்தப்பா வந்து அந்த இதாக ஓட்டிகிட்டு இருக்கோம் பண்ணி இப்போ பாரு எப்படி. இப்போ பார்த்தா அவ்வளோ பெங்களூர் அப்படி தான் பயங்கர ஃபாஸ்ட். அதனால தான் நான் வந்து எல்லாம் டெய்லி ஒரே ஏரியா எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன்னா அது டெய்லி ஒரு ஏரியாவில் அவ்வளோ தூரம் சேஞ்சஸ் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. 1 வீக்குக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணுறேன். டெய்லி அப்சர்வ் பண்ணுறேன். இப்போ ஹைதராபாத் பயங்கரமாக ஹைட்டே வருது. அந்த இந்த சிட்டி ஹைடெக் சிட்டி நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் போன தீபாவளிக்கு அங்கே தான். நல்லா இருந்ததா? நல்லா பயங்கரமாக. அந்த தீபாவளி டைம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு கோவர்க்கிங்னு சொல்லி அங்கே வர சொல்லுவாங்க. கோவர்க்கிங் ஸ்பேஸ், கரெக்ட். நீ தீபாவளி 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தா தீபாவளிக்கு எஸ்கேப் போயிட்டேன். விக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் ஆக்சுவலாக ஃபேமிலி கெட் டுகெதர் போது ஐயா மிஸ் ஆவார். ஆனால் இல்லை, நான் அது பியூராக அவன் ஒன்றுமே இல்லாத ஈவெண்ட்டில் இருப்பான். அந்த பாடா அந்த லீடு அது எல்லாம் இல்லாமல் அப்படி தான் பிரச்சனை ஒன்று.
இங்கே பாரு பிரியாணி கடை. இதெல்லாம் ரீசெண்டாக வந்து ஆமாம் இப்போ ஆமாம், 5-6 மாதம் முன்னாடி வந்து 5 மாதம் வந்து இருக்கும். இந்த வாக்கிங் ஸ்பேஸ்ன்னு இருந்தப்ப இல்லடா லெஃப்ட்ல, அதுக்கு பின்னாடி ஒரு லாஸ்ட் டைம் வரும்போது கூட இது இல்லையா? ஆ. இருந்ததா?